கட்டுமான களஞ்சியம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிச்சனில் டிஷ்வாஷருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ப்ரொவிஷன் கொடுக்கறதுக்கு வந்து மறந்ததுனால அந்த கவுண்டரை வந்து பாதியாக கட் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிரிக்கு மாதிரி வச்சு ஒரு 10 இன்ச்சுக்கு வந்து அதோட ஹைட்டு பேஸ் லெவலில் வந்து ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்த எக்ஸஸான டைல்ஸ் அதெல்லாம் வந்து அதில் லே பண்ணிடுறாங்க பாட்டமில். இப்போ இப்படி சிங்கை வந்து இதே மாதிரி விட்டோம் அப்படின்னாக்கா நல்லா இருக்காது. இன்னும் வந்து டிஷ்வாஷருக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு யூனிட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஃபுல்லுமே வந்து அந்த சிமெண்ட்டு எல்லாமே வந்து போட்டுட்டு மேலே டைல்ஸ் வந்து லே பண்ணிடுறாங்க. லே பண்ணதுக்கப்புறமா டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிரானைட் ஸ்லாபை வந்து நம்ம மேலே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், ஒரு காடி மாதிரி எடுத்து. ஸோ இப்போ ஃபுல்லுமே கீழே இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல் மாதிரி கொடுத்து வாலில் சின்னதாக ஒரு கட்டிங் மாதிரி எடுத்து அதில் வந்து அந்த கிரானைட் ஸ்லாபை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த சைடில் வந்து இன்டீரியர் பார்ட் வந்து கயட்டி இருக்குது, அதை வந்து ரீஃபிட் வந்து பண்ணணும். அது வந்து கார்பெண்டர்ஸ் வச்சு பண்ணிடலாம். இன்னொன்று இதுக்கான செலவு வந்து பார்த்திங்கனாக்கா ஆல்ரெடியே டைல்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருந்ததுனால இவங்களுக்கு இந்த கிரானைட் லே பண்ணுறவங்களுக்கு வந்து 1 டே 3500 ஆனது. ஆனால் ரியல் காஸ்ட் வந்து ஒரு 2500 தான், 1000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா தான் வந்து ஆயிருக்கு. இன்னொன்று இந்த கல் வந்து 1500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணோம். இதே மாதிரி உங்கள் வீடு கட்ட போகிறப்ப கல்லெல்லாம் எக்ஸ்ட்ராவாக இருந்தது அப்படின்னாக்கா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கல்லோட ரியல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1000 ரூபா தான். நம்ம சின்னதாக வாங்குறப்ப இதோட காஸ்ட் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி காடி மாதிரி கட் பண்ணி அதை வந்து இதில் வச்சுட்டு ஒரு பேஸ்ட் வந்து போட்டு நல்லா வந்து சீல் பண்ணிடுறாங்க. அந்த பேஸ்ட் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இதை ரெண்டுத்தையும் ஈக்குவலான ரேஷியோவில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஃபிட் பண்ணோன்னா கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிடுது. அதுக்கப்புறமா அந்த கிரானைட்டை வந்து காடி ஒரு சைடு எடுத்துகிட்டு மேலே தூக்கி வைக்கிறப்ப அது நல்ல ஸ்ட்ராங்காக இருந்துக்கும். பட் இருந்தாலுமே வந்து ஹெவி ஐட்டம்ஸ் வந்து அதில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது. நார்மலாக வச்சுக்கிறது அப்படின்னாக்கா பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு கிச்சன் கவுண்டர் டாப்பை கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண அன்னைக்கு கொடுத்த லேபர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2000 ருபீஸு. அதுக்கப்புறமா அதோட மெட்டீரியல் சார்ஜஸ் வந்து ஒரு 500 ருபீஸ் ஆனது. டோட்டலாக ஒரு 6500 ருபீஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு கிச்சன் கவுண்டர் டாப்பை வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேறு ஏதாவது லே பண்ணணும் அப்படின்னா இது வந்து காங்கிரீட் கவுண்டர் டாப்பு. ஸோ ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா 10 mm ராடு கம்பி கொடுத்து போட்ட கவுண்டர் டாப்பு. அதனால் இதை வந்து நல்லா பார்த்து வந்து உடைச்சாச்சு. இதே நீங்கள் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் கொடுக்காம காங்கிரீட் கொடுக்காம ஒரு ஸ்லாப் மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு அதை ரீயூஸ் பண்ணுறதுக்கும் கட் பண்ண பார்ட்டை மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கும் செட் ஆகாது. ஸோ இதில் வந்து எண்டில் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பில் வந்து ஒரு பாலிஷ் மாதிரி வந்து போட்டுடுறாங்க. அது வந்து வேக்ஸ் பாலிஷ். அது வந்து உங்கள் கிச்சனில் இருக்கிற கரையை வந்து எடுக்காது, லைட்டாக வந்து பாலிஷாக வந்து காமிக்கும், அவ்வளோதான். ஸோ கிச்சனோட அவுட்புட் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபைனலாக கிச்சனோட அந்த நம்ம பண்ண ஒர்க்கோட அவுட்புட் வந்து இதுதான். இதுக்குள்ளே டிஷ்வாஷர் போயிடுச்சுன்னா உள்ளே இருக்கிறது எதுவுமே வந்து ஆடாக தெரியாது வெளியில். இங்கே வந்து இன்டீரியர் பண்ணுறதுக்கு அந்த ஒரு பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்து இதே கலர் டோரை வந்து இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிட போகிறோம், அவ்வளோதான்.